நமசிவாய. என் அன்பு செல்வமே, இந்த நொடி இந்த பதிவு உன் கண்களில் தற்செயலாக படவில்லை. இத்தனை நாட்களாக கடவுளே, எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? என் கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லையா? நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவே உன் ஈசனாகிய நான் உன்னை இதை திறக்க வைத்திருக்கிறேன். ஆம் மகனே, மகளே, அகிலத்தையே ஆளும் உன் தந்தை நான் பேசுகிறேன். முழுமையாக கேள். இன்றுடன் உன் தலையெழுத்து மாறப்போகிறது. உன்னை வாட்டி வதைத்த இருண்ட காலங்கள் அனைத்தும் நேற்றோடு முடிந்துவிட்டன. என் அன்பு தங்கமே, உன்னுடைய வலிகள் எனக்கு தெரியாது என்று நீ நினைத்தாயா? இரவுகளில் யாரும் பார்க்கக்கூடாது என்று தலையணையில் முகம் புதைத்து நீ வடித்த கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் பாதங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. நீ எவ்வளவு தூய்மையான அன்பை மற்றவர்கள் மீது வைத்தாய். ஆனால் அவர்கள் உன்னை எப்படி உதாசீனப்படுத்தினார்கள், எப்படி உன்னை தனிமையில் தவிக்க விட்டார்கள் என்று நான் அறிவேன். உன் சுமை தாங்காமல், ஈசனா எனக்கு ஒரு வழிகாட்டுப்பா, என்னால் இனி தாங்க முடியாது என்று நீ என் சன்னதியில் வந்து நின்ற போதெல்லாம் நான் உன் அருகில்தான் நின்று கொண்டிருந்தேன். உன் தலையை வருடிக் கொடுத்து கொண்டுதான் இருந்தேன். என் அன்பு செல்வமே, உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை நான் கொடுத்தேன் என்று நீ கோபப்பட்டிருப்பாய். நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை என்று நீ பலமுறை குழம்பியிருப்பாய். நான் சொல்கிறேன் கேள். ஒரு தங்கம் நெருப்பில் சுடச்சுடத்தான் பளபளக்கும். வைரத்தை கல்லில் உரச உரசத்தான் அதன் மதிப்பு கூடும். என் குழந்தையான உன்னை இந்த சுயநலமான உலகம் ஏமாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உனக்கு சில வலிகளை கொடுத்து உன்னை புடம்போட்ட தங்கமாக நான் மாற்றிக்கொண்டிருந்தேன். நீ உதவி செய்தவர்களே உன்னை திரும்பி பார்க்காமல் போனார்கள் அல்லவா? உன் கையில் காசு இல்லாதபோது இந்தச் சொந்த பந்தங்களும் சுற்றத்தாரும் உன்னை எப்படி இளபகாரமாக பார்த்தார்கள் என்று எனக்குத் தெரியும். நீ நம்பியவர்கள் உனக்குச் செய்த துரோகங்களை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் என் அன்பு தங்கமே, இனி அவர்களை நினைத்து நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. இத்தனை காலம் நீ அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உன் கர்ம வினைகளைக் கழிப்பதற்காக நான் கொடுத்த சிறு சோதனைகளே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கான தண்டனையை நான் என் கையில் எடுத்துக்கொண்டேன். இனி நீ எதற்காகவும் பழிவாங்க நினைக்க வேண்டாம். உன் பொறுமையை பார்த்து நான் வியந்துவிட்டேன். இவ்வளவு வலிகளுக்குப் பிறகும் மற்றவர்களுக்கு எந்தக் கெடுதலும் நினைக்காத உன் தூய்மையான மனதைக் கண்டு நான் அகமகிழ்ந்து போனேன். இனி உனக்கான சன்மானத்தை நான் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை உன் தலையெழுத்தை எழுதிய பிரம்மாவிடம் இருந்து அந்த எழுத்தாணியை உன் ஈசனாகிய நான் என் கையில் வாங்கிவிட்டேன். இனி உன் தலையெழுத்தை எழுதப் போவது நான். என் அன்பு செல்வமே, இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதைக் கேள். எந்தெந்த இடங்களில் நீ அவமானப்பட்டாயோ, எந்தெந்த உறவுகள் உன்னை தூக்கி எறிந்தார்களோ, அதே இடங்களில் நீ தலை நிமிர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை யாருமற்றவன், எதற்கும் லாயக்கற்றவன் என்று ஏளனம் செய்தவர்களின் கண்கள் ஆச்சரியத்தில் விரியும்படி உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். நீ இழந்த செல்வங்கள், நீ இழந்த நிம்மதி, நீ இழந்த சந்தோஷம், உன்னை விட்டு பறிக்கப்பட்ட வாய்ப்புகள் அனைத்தையும் வட்டியும் முதலுமாக பல மடங்காக உன் கைகளில் நான் திரும்ப ஒப்படைக்கப் போகிறேன். என் அன்பு தங்கமே, உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து இனியும் கலங்காதே. உன் உண்மையான அன்பை புரிந்து கொள்ளத் தகுதியில்லாதவர்களைத்தான் உன் வாழ்க்கையிலிருந்து நான் அப்புறப்படுத்தினேன். அது உனக்கு நான் செய்த மிகப்பெரிய உதவி. இனி உனக்காகவே பிறந்த, உன் மனதுக்கு பிடித்த, உன்னை உனக்காகவே நேசிக்கும் ஒரு உண்மையான உறவை நான் உன்னிடம் கொண்டு வரப்போகிறேன். உன் தொழில், நீ எடுத்த முயற்சிகள், உன்னுடைய ஒவ்வொரு உழைப்பிலும் இனி என் முழு ஆசீர்வாதம் இருக்கும். உனக்கு முன்னிருந்த மலை போன்ற தடைகள் அனைத்தும் இனி சுக்குநூறாக உடையும். அடைக்கப்பட்டிருந்த அதிர்ஷ்ட கதவுகளை நான் உனக்காக திறந்துவிட்டேன். என் அன்பு செல்வமே, உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன், கேள். இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நல்ல காரியத்தின் பின்னணியிலும் உன் சிவபெருமானாகிய என் கைகள் இருக்கும். நீ தனியாள் அல்ல, அகிலத்தையே ஆளும் இந்த ஈசன்
உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். இனி நீ யாரையும் தேடிப் போக வேண்டாம், யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். உனக்கானது உன்னை தேடி உன் வாசல் தேடி வரும். கடந்த கால கசப்பான நினைவுகளை குப்பையில் வீசு. உன் மனப்பாரத்தை என் காலடியில் இறக்கி வைத்துவிட்டு நிம்மதியாக ஒரு புன்னகையோடு இன்று முதல் உன் புதிய வாழ்க்கையைத் தொடங்கு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் தகுந்த பலனை நான் கொடுப்பேன். எல்லாம் நன்மையாகவே நடக்கும். உன் தந்தை நான் இருக்கிறேன். இனி உனக்கு பயம் எதற்கு? எழுந்து நில். உன் வெற்றிக்கான பயணம் இன்று முதல் தொடங்கிவிட்டது. சிவாய நம. திக்விஜயம். வெற்றி உண்டாகட்டும். உன்னோட வெற்றியை எதிர்நோக்கி இந்த பிரபஞ்சம் காத்துக்கிட்டு இருக்குது. கமெண்டில் ஓம் நமச்சிவாயா என்று பதிவிடு. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கும்.